நமக்கு ஆதாரமாக ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, நல்ல நாளுக்கு நன்றி. தர்மியான நாளிலே உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படி கர்த்தர் பாராட்டின கிருபைக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தொடர்ந்து எங்கள் மத்தியில் இடைவிடும் அடியனை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீராக. வல்லமுள்ள நாமும் தொடர்ந்து மகிமைப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் மாத்திரம் உயர்ந்தரும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சொல்வோமா? ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ற அந்த வார்த்தை வைத்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆபிரகாமை எந்த விதத்தில் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்தினார் என்பதை சில நாட்கள் பார்த்தோம். அதன் பிறகு லோத்துடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த வாரத்தில் கூட ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்திலிருந்து லோத்து ஆபிரகாமின் இடத்திலிருந்து பிரிந்து போன காரியத்திலிருந்து ஒரு 4 காரியத்தை நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லோத்து ஆபிரகாமை விட்டு கடந்து போன போது நடந்த சில காரியங்கள், ஒரு 4 காரியத்தை 3 காரியத்தை தெளிவாய் நாம் கடந்த வாரத்திலே பார்க்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முதல் காரியம் என்ன? லோத்து செய்த முதல் காரியம், தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். கண்களை ஏறெடுத்து பார்த்த காரியம். கண்களை ஏறெடுத்து பார்ப்பது நல்லது. அப்பொழுதுதான் நமக்கு எதிரே இருக்கிற சில காரியங்கள் நமக்கு விளங்கும். கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போதுதான் விளைநிலங்கள் விளைந்திருப்பது, ஆத்துமாக்கள் அறுவடைக்காக இருப்பது நமக்கு விளங்கும் என்பதை நாம் கடந்த வாரத்திலே தியானித்தோம். இரண்டாவதாக லோத்து செய்த இரண்டாவது காரியம் என்ன? சமபூமியை தெரிந்தெடுத்தான். அவன் சுயமாய் சமபூமியை தனக்கென்று அவன் தெரிந்தெடுத்தான். நல்ல செழிப்பான இடம் என்று சொல்லி அவன் சமபூமியை அவன் தெரிந்தெடுத்தான் என்று வேதத்திலே அதை குறித்து நாம் தியானித்தோம். மூன்றாவதாக அவன் என்ன பண்ணான்? சோதோமுக்கு நேராக என்ன பண்ணான்? கூடாரம் போட்டான். அல்லேலூயா. சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டான். சோதம் குமரா கர்த்தருடைய தோட்டத்தை போல, எகிப்து தேசத்தை போல இருந்தது என்று வேதத்திலே நாம் வாசித்தோம். லோத்து செழிப்பை பார்த்தான், வசதியை பார்த்தான். நாம் செழிப்பாய் வாழ்வதற்கு தகுதியான சமபூமி இதுதான், ஆசீர்வாதமாய் வாழலாம் என்று சொல்லி அதை தெரிந்தெடுத்து அவன் அந்த இடத்திலே கூடாரம் போட்டான் என்று அதை குறித்து நாம் பார்த்தோம். நான்காவதாக ஒரு காரியத்தை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சோதோமின் ஜனங்கள் எப்படி இருந்தார்களாம்? பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். அந்த சோதோம் குமரா, அந்த சோதோமுக்கு நேராக இவன் கூடாரம் போட்டான். பொல்லாத ஜனங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆட்களோடு கூட இந்த லோத்து குடியிருந்தான். யாரோட குடியிருக்கிறான்? பொல்லாத மக்களோட, பாவிகளோடு கூட இந்த லோத்து குடியிருப்பதை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, பொல்லாதவர்கள், பாவிகள் இந்த இடத்திலே லோத்து குடியிருந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். சோதோம் என்று சொன்னால் சுண்ணாம்பு நிலம் என்று அர்த்தம். சோதோம் என்று சொன்னால் சுண்ணாம்பு நிலம். சுண்ணாம்பு நிலத்துல என்னத்தை விளைச்சாலும் விளையாது, அப்படிதானே? ஆமா. ஆனா லோத்துடைய பார்வைக்கு சோதோம் வசதியாய் தெரிந்தது. பக்கத்துல நதி ஓடுது, செழிப்பு இருக்குது, தேவையான சகல ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் என்று சொல்லி பொல்லாத மக்கள் குடியிருக்கிற, பாவிகள் குடியிருக்கிற அந்த தேசத்திலே இந்த லோத்து குடியிருந்தான் என்று வாசிக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, செழிப்பு என்று நினைத்து லோத்து தெரிந்தெடுத்த இடம் சுண்ணாம்பு இடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில இதுதான் எனக்கு சாதகமானது என்று சொல்லி சுயமாய் தேர்ந்தெடுக்கிறோம். இதுதான் நான் சேஃப்டியா இருக்கிறதுக்கு இது எனக்கு போதும், என் வாழ்க்கைக்கு இது எனக்கு போதும்,
நாம் வாழ்வதற்கு இந்த காரியங்கள் எனக்கு அவசியம் என்று சொல்லி சுயமாய் முடிவெடுக்கும் போது அது சுண்ணாம்பு நிலமாய் மாறி போகிறது, பாவிகள் நிறைந்த இடமாய் மாறி போகிறது, பொல்லாதவர்கள் வாழ்கிற அந்த இடமாய் மாறி போகிறது. நல்லா கவனிச்சு பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்கிற இடத்தில் வாழ்ந்தால் தான் ஆசீர்வாதம், அப்படிதானே? ஆமா. பொல்லாதவர்கள் இடத்திலே நாம் வாழ்வதற்காக அழைக்கப்படல, அப்படியே இருந்தாலும் அவர்களை மாற்றுவதற்கு நாம் இன்றைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லாம் தெரிந்திருந்தும் செழிப்பை மாத்திரம் பார்த்து போன லோத்துவுக்கு அந்த இடம் சுண்ணாம்பு நிலமாய் மாறி போனது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பொல்லாதவர்கள் பாவிகள் நிறைந்த இடத்தில் லோத்து குடியிருந்தான். 1ஆம் சங்கீதத்தில் அதுதான் அழகா வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? வாசிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடக்க கூடாது. எதுல நடக்க கூடாது? துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடவாத. வேதம் அழகாய் சொல்லுகிறது, பாவிகள் வழியில என்ன பண்ணாத, நிக்காத. அல்லேலூயா. நமக்கு அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அப்படிதானே? ரொம்ப நமக்கு பிடிச்ச இடமே அதான் இருக்கும். ஆமா, ஜெபம் பண்ற ஆட்களோடு இணைந்து இருக்கிறது நமக்கு பிடிக்காத போயிடும். கர்த்தருக்கு எடுத்த காரியத்தை குறித்து பேசுகிற நபர்களிடத்திலே நாம் நிற்பதும் நடப்பதும் இன்றைக்கு கசப்பாகி போடுது. கிறிஸ்தவ வட்டாரத்தில் இன்றைக்கு பாவிகளுடைய வழி, பரியாசக்காரர் உட்காருகிற இடம், துன்மார்க்கருடைய ஆலோசனை இருக்கிற அந்த இடத்தை இன்றைக்கு நாடி போய் ஆசீர்வாதங்களை இழந்து போயிடும். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் அழகாய் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில என்ன பண்ணாத. முதல் காரியம் அதான், துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடக்காத. அந்த ஆலோசனை கேட்கவே கேட்காத. அந்த துன்மார்க்க கிட்ட உனக்கு வேலையே கிடையாது. அல்லேலூயா. துன்மார்க்கருடைய ஆலோசனை உன்னை ஆசீர்வாதத்துக்கு நேர வழி நடத்தாது. என்னதான் முயற்சி பண்ணாலும் சரி, வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. ஏன்? யார் கூட இருக்கிற? யார் கூட இருக்கிற? துன்மார்க்கனோட இருக்கிற. துன்மார்க்கனோட இருக்கிற. அவன் ஆலோசனை எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிற. அப்ப துன்மார்க்கருடைய ஆலோசனையில நீ நடக்காத. இரண்டாவது காரியம், பாவியினுடைய வழி. அந்த வழி பரலோகம் கொண்டு போகுமா? பாவி வழி பரலோகம் கொண்டு போகுமா? எந்த வழிதான் பரலோகம் கொண்டு போகும்? கர்த்தருக்கு அடுத்த வேதம் சொல்லுகிற அழகான அந்த பாதை தான் உன்னை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும். ஆக இந்த வசனம் அழகாய் சொல்லு, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காத, பாவிகளுடைய வழியில நிக்காத போய். அல்லேலூயா. பாவிகளுடைய வழியில போய் நிக்காத. அங்கெல்லாம் போய் போய் நிக்காத. நீ நிக்க வேண்டிய இடம் கர்த்தருடைய சமூகம். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்பதற்கு முயற்சி பண்ணு. 10 பேர் கூடி ஒரு ஃப்ரெண்ட் நிக்கிறானா அங்க போய் நிக்காத. நீ கர்த்தருடைய பிள்ளைன்றது தெரியும். அவன் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருப்பான் உலக பிரகாரமா. வாலிப பிள்ளைகள் அதுல தான் இடறி போகிற காரியம். நண்பர்களால இடறி போகிறது இன்றைக்கு 99.9% வாலிபர்களுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. நண்பர்களினால இடறி போகிறது. இவன் கர்த்தருடைய பிள்ளையா எப்பதான் இருப்பான்? நம்மால எப்பதான் கர்த்தருடைய பிள்ளையா இருப்பான்? சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க பாப்போம். பாஸ்டரை பார்த்துட்டா நிற்பான். பாஸ்டர் பிரைஸ்ல அப்பா இவங்கள மாதிரி ஒரு கர்த்தருடைய பிள்ளை இருக்கா. ரெண்டாவது, எங்க கர்த்தருடைய பிள்ளையா இருப்பாங்க? சபைக்கு வரும்போது மாத்திரம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் கர்த்தருடைய பிள்ளை. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான் தேவ சமூகம். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான் தேவனுடைய பிள்ளையா இருக்குது. மற்ற 6 நாள் எங்கதான் நிக்கிறாங்க? எங்கதான் நிக்கிறா? ஆவிகளுடைய வழி. அப்படியே நீ நின்னாலும் நீ யார் என்பதை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. பாவிகளுடைய வழியில போய் நிக்காத. உன் பாதை வேறு, அவர்களுடைய பாதை வேறு. உன் பாதை பரலோகத்திற்கு அடுத்த காரியம்,
அவர்களுடைய பாதையோ பரலோகத்திற்கு வேறுபட்ட காரியம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பாவியினுடைய வழியில போய் நிக்காத, நீயா போய் சிக்கிக்காதன்னு வேதம் சொல்லுது. அவ்வளவுதான். நீயா போய் என்ன பண்ணாத, சிக்கிக்காத. உடனே மச்சான் படத்துக்கு போகுமா, எங்க போய் நின்னதுனால ஆமா, ஞாயிற்றுக்கிழமான பைபிள் தூக்கிட்டு வருது, ஞாயிற்றுக்கிழமான அந்நிய பாஷை, ஞாயிற்றுக்கிழமான பரிசுத்தமா ஜெபம் பண்றது, மற்ற நாளெல்லாம் பாவியினுடைய வழியில நின்றுட்டு இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு தான் கர்த்தர் பேசுறார். பாவிகளுடைய வழியில நிற்காத. நீ நிற்க வேண்டிய இடம் தேவ சமூகம், தேவனுடைய பிள்ளைகளோடு கூட. பாவியின் வழியில போய் நிற்காத. கணிக்க முடியல. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி விழுந்து புரண்டு எல்லாம் செஞ்சு திங்கக்கிழமை தியேட்டர்ல போய் உட்கார்ந்துட்டு, நான் மட்டும் ஏன் போறேன், கூட 2 சேர்த்து இழுத்துடுவோம், தியேட்டருக்கு கொண்டு போய் படம் நடக்குதா? இது நடந்தா நீ பாம்பினுடைய வழியில நிக்கிற, பரலோகம் போக முடியாது. பரலோகம் நீ போகவே முடியாது. பேசலாம், பைபிள் தூக்கலாம், சபைக்கு வரலாம், எல்லாருக்கும் முன்னாடி பரிசுத்தவான் மாதிரி வாழலாம். உன்னை குறித்து தேவன் அறிந்து வைத்திருப்பார். அல்லேலூயா. நீ யார் என்பது தேவனுக்கு தெரியும். நீ யார் என்பது கர்த்தருக்கு தெரியும். நீ எப்படிப்பட்டவன் என்பது தேவனுக்கு தெரியும். கவனமாயிரு, ஜாக்கிரதையாயிரு. பாவியுடைய வழியில நிற்பதை தவிர்த்து விடு. பாவி வழியில நிக்காத. பாவியுடைய வழியில நிக்கிறது உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்க்கா. எத்தனை வாலிபர்களை பார்க்கிறோம். பாஸ்டர் வாலிபர்களுக்கு மாத்திரம் தான் சொல்றாங்க, பெரியவங்களுக்குலாம் இல்லை. கல்யாணம் ஆன கேஸும் இப்படிதான், கல்யாண ஆட்களும் இப்படிதான். இவங்களா ஐயோ, இவங்களை குறித்து அப்படி கேள்விப்படுறோம். ஏன் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தேவ சமூகத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைய, மற்ற நாள்ல நீ எங்க நிக்கிறன்றதை கவனமா யோசித்து பார்த்துக்கொள். பாவியினுடைய வழியில நில்லாமலும், அடுத்து 3வது சொல்லப்பட்டிருக்கு, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராத. பரியாசக்காரர் உட்கார்ற இடத்துல உட்காராத. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? பரியாசம் பண்றது. இன்னைக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுதான். மற்றவனை பரியாசம் பண்ணி சிரிக்கிறதுக்கே ஒரு கூட்டம் இருக்கு, அப்படிதானே? இது காலேஜில் பார்க்கலாம், பள்ளிக்கூடத்தில் பார்க்கலாம், ஏன் சபையில கூட பார்க்கலாம். பரியாசக்காரர் உட்காரும் இடம், பரியாசக்காரர் உட்கார்ற இடம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ உட்கார வேண்டிய இடம் பரியாசக்காரர் கூட்டம் அல்ல, கர்த்தருடைய கூட்டத்தோடு கூட உட்கார்ந்து. அல்லேலூயா. துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நீ என்ன பண்ணாத, நடக்காத. பாவியினுடைய வழியில நிக்காத. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராத. 3 காரியத்தை செய்யாத. அப்ப இதெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா லோத்து இங்கதான் போய் உட்கார்ந்தான், இங்கதான் போய் நின்னான், இங்கதான் போய் எல்லாம் செஞ்சான். பாவியும் தெரியும், துன்மார்க்கன் தெரியும், பொல்லாதவன் தெரியும். தெரிஞ்சு போய் அந்த கூட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தான் இந்த லோத்து. இந்த 3 காரியத்தை செய்யாமல் எதை செய்யணும்ன்றத அடுத்த வசனம் சொல்லுது. 1ஆம் சங்கீதத்துல எதை செய்யணுமா, எதை செய்யக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லியாச்சு. அடுத்த வசனத்துல நீ என்ன செய்யணும் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. என்னவா? நல்ல கவனிங்க. எதுல பிரியமா இருக்கணுமா? எதுல பிரியமா இருக்கணுமா? உன் ஃப்ரெண்டு கூட பிரியமா இருக்கிறத காட்டிலும், அப்பா அம்மா கூட பிரியமா இருக்கிறத காட்டிலும், உன் உறவுகளோட பிரியமா இருக்கிறத காட்டிலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து. அல்லேலூயா. இந்த இருதயம் அரணும். அதுதான் கர்த்தருடைய பிள்ளை என்கிற நியமம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து எப்பயா பகல்லே பசுமாடு தெரியாது நமக்கு, ராத்திரில எருமாடு தெரியும், பகல்லே பைபிள் தூக்கிறது இல்லை. இதுல என்ன வசனம் என்ன சொல்லுது அழகா? இரவும் இரவும் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி இருக்கு? பகலும் இரவும் சொல்லியிருக்கு.
எப்ப தியானிக்கணுமா? எப்ப தியானிக்கணுமா? 9 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு புரட்ட விட்டு காலையில 8 மணிக்கு எந்திரிக்கிறது இல்ல. அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அது விசுவாசிக்கான அழகு அல்ல. இரவும் பகலும் அழகாய் சொல்லுகிறது வசனம். அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்தா ராத்திரில வாசிக்க முடியும். அப்படிதானே? பைபிளே வாசிக்காம தூங்கிடும், பைபிளே வாசிக்காம எந்திரிச்சிடும், பைபிளே பார்க்காம வேலைக்கு போயிடும். எங்க இருந்து ஆசீர்வாதம் கிடைக்கும்? இதெல்லாம் செய்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தரணும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் வாசிங்க. தியானிக்கிற மனுஷன் யாரா? பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமா. இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ பாக்கியவானா இல்லையான்னு உனக்கு தான் தெரியும். நீ இரவும் பகலும் தியானமா இருந்தா, கர்த்தருடைய வேதத்துல, அப்பா கொடுத்த வேதத்துல பிரியமா இருந்தா, நீ பாக்கியவான். அல்லேலூயா. எத்தனை ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? சிம்பிளா அழகா ஆண்டவர் சொல்லியிருக்கார். அவர் வேதத்துல பிரியமா இருப்பா, ராத்திரி பகலும் தியானம் பண்ணு. நீ யாரு? நீ யாரு? பாக்கியவான். அல்லேலூயா. இதை செய்யறதுக்கு தானே நமக்கு கஷ்டம். சிம்பிளான ஒரு மெத்தட் ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கார். இதை செய்வதற்கு நமக்கு கடினமா இருக்கு. வேதத்தை கையில் எடுக்கிறதே சிரமமா இருக்கு. அப்புறம் எங்க போய் படிக்கிறது? அப்புறம் எங்க தியானம் பண்றது? பகல் எங்க பண்றது? ராத்திரில எங்க பண்றது? பகல் முழுவதும் வேலை 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 ஓடிட்டே இருக்கிற ஆவிக்குரிய மனுஷன் சரீரத்துல நல்ல பலமா இருக்கிறோம். ஆனா ஆவிக்குரிய மனுஷன் செத்து 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 மெலிஞ்சி நூடுல்ஸ் மாதிரி ஆகி எப்ப போகவே தெரியாது, அப்படியே ஊசல் ஆடிக்கிட்டு நிறைய பேருக்கு. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இல்ல ஆத்துமா. இரவும் பகலும் ஆத்துமாவுக்கு கொடுக்க வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கல, கர்த்தருடைய வசனத்தை கொடுக்கல. உன் ஆத்துமா பலவீனப்பட்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளை, ஆத்துமாவை பலப்படுத்துகிற கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. அந்த வார்த்தையின் மேல் பிரியமாயிரு. அந்த வார்த்தையை இரவும் பகலும் தியானம் பண்ணு. நீ பாக்கியவானாய் இருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார். ஒருவேளை உன்கிட்ட பொருள் இல்லாம இருக்கலாம், செல்வம் இல்லாமல் இருக்கலாம், சொத்து இல்லாமல் இருக்கலாம், அடுத்த வேளை ஆகாரம் கூட இல்லாமல் இருக்கலாம். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னுடைய ஆத்மாவை கர்த்தர் பாக்கியசாலியாய் வைத்திருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. பாக்கியசாலியாய் நிலைத்தது. நீ பாக்கியசாலியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இவன் போன இடம் பாவிகள் நிறைந்த இடம், பொல்லாதவர்கள் நிறைந்த இடத்திலே போய் இவன் அமர்ந்திருந்தான் என்று இவனை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, லோத்து தெரிந்தெடுத்த இடம் ஆசீர்வாதத்தின் இடம் என்று சொல்லி அவன் நினைத்து வைத்திருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் உலக பிரகாரமாய் பார்க்கிற காரியங்கள் அல்ல, நம்முடைய கண்கள் ஆவிக்குரிய கண்களாய் மாற்றப்பட்டிருக்க வேண்டும். அப்பதான் செழிப்பை பார்க்க, அப்பதான் செழிப்பை பார்க்க, அப்பதான் வசதியை பார்க்க, அப்பதான் சொகுச பார்க்க. கிறிஸ்தவ வாழ்க்கை சொகுசு அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை அழகாய் வாழ்ந்து போவதல்ல, கடினம் நிறைந்த வாழ்க்கை, பாடுகள் நிறைந்த வாழ்க்கை, முட்கள் நிறைந்த வாழ்க்கை, பழிச்சொற்கள் நிறைந்த வாழ்க்கை. இதை கடந்து போவதற்கு உன்னுடைய ஆத்துமாவை கர்த்தர் பலப்படுத்தி உன்னுடைய பாக்கியசாலியாய் நிலைநிற்க வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் இந்த உலகத்தில் மேன்மையாய் இருக்க முடியும். பார்க்கிற இடம் எல்லாம் செழிப்பு அல்ல. உலக பிரகாரமா பார்க்கிற மனுஷன மாதிரி நீ பார்க்காத, ஆவிக்குரிய கண்களினாலே நீ இருக்கிற இடத்தை பார்ப்பதற்கு கர்த்தர் உன் கண்களை திறப்பாராக. அல்லேலூயா. ஆவிக்குரிய கண்களை திறங்க ஆண்டவரே எனக்கு. நான் இந்த வசனத்தை தியானித்தப்போ அப்படிதான் பார்த்தேன். கண்களை எடுத்து பார்த்துட்டான், அவ்வளவுதான். ஆனா மாம்ச பிரகாரமாய் அவன் பார்த்ததுதான் நிறைய இருந்துச்சு. ஆவிக்குரிய கண்கள் அடைக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. எது எனக்கு ஆசீர்வாதம்? அது ஆவிக்குரிய கண்ணில் பார்க்கல, உலக பிரகாரமா பார்க்கிறோம். அதான் நான் சொன்னேன், இந்த படிப்பு எனக்கு ஓகே, நீ ஏன் செலக்ட் பண்ற? இந்த வீடு எனக்கு ஓகே, நீ ஏன் செலக்ட் பண்ற? இந்த இடத்துல இந்த ஊர்ல நான் வாழ்றது ஓகே, நீ ஏன் செலக்ட் பண்ணிக்கிற?
இந்த காரியத்துல நான் கமிட் ஆயிருவேன். நீயா செலக்ட் பண்ணிக்கிற? கர்த்தர் உனக்கு செலக்ட் பண்ணி கொடுக்கணும். அல்லேலூயா. அது மட்டும்தான் ஆசீர்வாதம். கர்த்தர் செலக்ட் பண்ணி கொடுக்காத எதுவுமே உனக்கு ஆசீர்வாதம் இல்ல. எழுதி வச்சுக்க பைபிள்ல. தேவன் கொடுக்காத எதுவும் ஆசீர்வாதம் அல்ல. தேவன் கொடுப்பது எல்லாம் ஆசீர்வாதம். அதுதான் தாரக மந்திரம். நான் எழுதி வச்சிருக்கேன். என் வாழ்க்கையில தேவன் கொடுக்காத எதுவும் எனக்கு ஆசீர்வாதம் அல்ல. தேவன் எனக்கு கொடுத்த எல்லாமே எனக்கு ஆசீர்வாதம். என்ன அழகு! கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதமா தான் கொடுப்பார். வேதனையா கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது. உலக பிரகாரமாய் இவன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். செழிப்பின் இடம் என்று கண்டு பாவிகள் நிறைந்த இடத்தில் வாழ்ந்து போனான். சொகுசான ஊர்ல வாழ்றது. இந்த ஊருக்கு நம்ம போறோம், நம்ம வாழ்றது நல்லா இருக்குமா? நான் வாழ்வதற்கு ஏற்ற இடமா? நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க, அப்படிதானே? இந்த ஊர்ல பிறந்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த ஊருக்காக வேலை நிமித்தமாய் வந்தவர்கள் இந்த ஊரை குறித்து கொஞ்சமாக தெரிஞ்சுட்டு தான் வந்திருப்பாங்க, அப்படிதானே? ஆமாவா இல்லையா? தெரிஞ்சுட்டு தான் வந்திருப்பாங்க. அறந்தாங்கினா என்ன, அறந்தாங்கினா எப்படி இருக்குது, அறந்தாங்கினா அது எதை சார்ந்தது, அந்த ஊர் ஓகேவா, நமக்கு செலக்ட் பண்ண இந்த ஊர் ஓகேவா இருக்குமா, வாழ்வதற்கு வாழ்வாதாரத்திற்கு ஏற்ற இடமா அப்படின்னு உலக பிரகாரமா எல்லா மனிதனும் சிந்திப்பது முக்கியம். சிந்திக்க வேண்டும், அப்படிதானே? ஏன்னா நம்ம வாழ்றதுக்கு ஓகேவான இடமா அப்படி. ஆனா அதே நேரத்துல நாம் வாழ்கிற இடம் ஆவிக்குரியவர்களாக இருந்தால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவன் எனக்கு கொடுத்த இடமான்னு யோசிக்கணும். அல்லேலூயா. வரலாறு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹிஸ்டரி படிக்கிறது ரொம்ப இஷ்டம். அதனால தான் வேதாம கல்லூரியில் நான் வாத்தியாரா டீச் பண்ணும் போதும் சர்ச் ஹிஸ்டரி எடுத்து போதித்தேன். இன்னைக்கு சொல்லுவாங்க படித்தவர்கள், பாஸ்டர் அந்த சபை சரித்திரம், சர்ச் ஹிஸ்டரி அப்படியே மனசுல பதிஞ்சிருக்கு, அழகா சொல்லி கொடுத்தீங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் எனக்கு நேரம் கிடைக்கும் போது சில இடத்தை குறித்து அதனுடைய வரலாறை குறித்து அறிந்து கொள்வேன். கடந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்பதாக ஒரு தீவை குறித்து படிக்க வேண்டும் என்று சொல்லி என் மனதில் பெருத்த எண்ணம் ஓடிக்கொண்டே இருந்தது. அந்த தீவை குறித்து எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களோ? அந்த பேர் கூட நமக்கு தெரியாது. நவுரு தீவு. என்ன தீவு? நவுரு. கொஞ்சம் நவுரு தீவு பேரு நவுரு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருன்னா நிறைய பேருக்கு தெரியாது. குட்டி தீவு நவுரு தீவு எங்க இருக்குன்னா ஆஸ்திரேலியாவுக்கு கொஞ்சம் பக்கத்துல, ஆஸ்திரேலியாவை சார்ந்த ஒரு தீவு. அந்த தீவை குறித்து படிக்க வேண்டும், அதில் இருக்க ஜனங்களை குறித்து படிக்க வேண்டும் என்ற ஆவல் எனக்கு இருந்துச்சு. நிறைய மக்களை குறித்தும் தீவுகளை குறித்தும் படித்திருக்கேன். அந்தமான் தீவை குறித்து படித்துக் கொண்டிருந்த போது 20 வருஷத்துக்கு முன்பதாக அந்த மக்களை போய் சந்திக்க வேண்டும், ஆதிவாசி மத்திகள் போய் அவர்களை குறித்து நாம் படிக்க வேண்டும் என்று சொல்லி அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு போய் அந்த ஆதிவாசிகள் மக்களை நேராக சந்தித்து அவருடைய வாழ்க்கை முறைமைகளை அறிந்து கொண்டு ஆண்டவரை பற்றி சொல்லிவிட்டு வந்தோம். அப்ப இந்த நவரு தீவு இது எதை சார்ந்தது என்று நான் பார்த்து கொண்டிருக்கும் போது, இந்த நவரு தீவு 1969 முன்பதாக அந்த தீவு பிரிட்டிஷ் அரசாங்கத்தினாலே இருந்தது. அதன் பிறகு அதற்கு விடுதலை கிடைத்தது. விடுதலை கிடைத்த பிறகு அந்த நவரு தீவு இன்றளவுக்கும் குடியரசு நாடாக இருக்கிறது. அருமையான, செழிப்பான, இனிமையான ஒரு தீவு இந்த நவரு தீவு. எத்தனை ஜனத்தொகை இருக்குதுன்னா 10,000க்கும் குறைவான மக்கள் தான் ஜனத்தொகை. உலகத்திலே 2வது சிறிய தீவு. ஃபர்ஸ்ட் தீவு இது, ஃபர்ஸ்ட் சிறிய நாடு இது. உலகத்திலே முதல் சிறிய நாடு வேட்டிகன் சிட்டி. வேட்டிகன் சிட்டி தான் ஃபர்ஸ்ட். செகண்ட் இந்த நவரு ஐலண்ட் தான் சிறிய நாடு, குடியரசு நாடு தான். ஆனால் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதனுடைய சுற்றளவு 21 கிலோமீட்டர் தான். 21 கிலோமீட்டர் தான் சுற்றளவு. இங்கிருந்து புதுக்கோட்டை போறதுக்குள்ள வந்துடும், முடிஞ்சிடும், அவ்வளவுதான். 21 கிலோமீட்டர் தான். 10,000க்கும் குறைவான ஜனத்தொகை உள்ள நாடு. 9,378 பேர் இருந்தார்கள் என்று கணக்கு சொல்லப்பட்டிருக்கு. நவரு இந்த தீவு, இந்த தீவை குறித்து நீங்கள் பார்த்தால் இந்த தீவினுடைய குறிக்கோள் என்னன்னா, God's will shall be first.
கர்த்தருடைய விருப்பமே முதலில். எதுவா? கடவுளுடைய விருப்பமே முதலில் என்கிற ஒரு குறிக்கோளோடு கூட இந்த நாடு இருந்தது. செழிப்பாய் இருந்த நாடு, செழிப்பாய் இருந்த நாடு. இந்த நாட்டை குறித்து நிறைய கேள்விப்படல. ஆனால் நாட்கள் ஆக 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 இந்த தீவு மிகவும் செல்வ செழிப்பாய் மாறிடும். அதற்கு காரணம் என்னவென்றால், செழிப்பான இந்த தீவிலே உலகத்தில் இருக்கிற அத்தனை பறவைகளும் வந்து சேருமா. இந்த பறவைகள் உட்கார்ந்து இனப்பெருக்கம் செய்து அங்கு போட்டு போன எச்சத்தினாலே அந்த தீவிலே பாஸ்பேட் என்ற உரம் அதிகமாய் விளைந்ததாம். இது இந்த மக்களுக்கு தெரியாது. நாட்கள் ஆக அந்த நவுரு தீவிலே இந்த கனிம வளம் இருக்கிறது என்று கேள்விப்பட்டு சுரங்கம் அமைத்து உலக நாடுகள் எல்லாம் அதனிடத்துல காசு கொடுத்து பல $1000 கொடுத்து அதை வாங்கிட்டு போனாங்க, தேவை என்று சொல்லி. அப்ப அந்த குட்டி நாடு மிகவும் செல்வ செழிப்பாய் மாறி போனது. பணத்துக்கு பஞ்சம் இல்லை. சுரங்கங்கள் தோண்டி அதில் இருக்கிற கனிம வளங்களை எடுத்துக்கொண்டு அதிகமாய் விற்க ஆரம்பித்தார்கள். செல்வ செழிப்பாய் வாழ்ந்தார்கள். கல்வி இலவசம், மோட்டார் வாகனம் இலவசம், சாப்பாடு இலவசம். வேலைக்கு போவானே யாருன்னா எல்லாமே இலவசம். எதுவுமே காசு கொடுத்து வாங்க வேண்டாம், எல்லாம் இலவசம். காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு செல்வம் செழிப்பு இருந்தது அந்த தீவில். எல்லாம் இருந்தது. நாட்கள் ஆனது. செல்வ செழிப்பாய் இருந்த அந்த நாட்டிலே கனிம வளங்கள் குறைந்து போக ஆரம்பித்தது. இவன் சோம்பேறியாவே வாழ்ந்துட்டான். வேலை பார்க்காமையே சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டான். அவனை வேலை வாங்க முடியுமா? அப்ப அப்படி செட் ஆயிட்டான். எல்லாமே இலவசம், எவனுமே வேலைக்கு போக மாட்டான். எதுக்கு போகணும்? காசு இருந்தால் தான் சாப்பிடலாம், காசு இருந்தால் தான் வாடகை கொடுக்கலாம், காசு இருந்தால் தான் எதுவுமே வாங்கலாம். இவனுக்கு எல்லாமே இலவசமாக கிடைச்சுன்னு எதுக்கு வேலைக்கு போகணும்? வாழ்வாதாரம் படுக்க ஆரம்பித்தது. நவுரு தீவிலே யாரும் வேலைக்கு போகல. காசு குறைய ஆரம்பித்தது, கனிம வளங்கள் குறைய ஆரம்பித்தது. இன்னும் சில ஆண்டுகளிலே எல்லாமே வற்றி போகும் என்ற நிலைமை வந்தபோது அந்த மக்கள் பஞ்சத்திலே அடிபட ஆரம்பித்தார்கள். சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் போனது. கடைசியில் நடந்த காரியம் என்னவென்று சொன்னால், நவுரு தீவில் இப்ப இருக்கிறவங்க யாருன்னு சொன்னா, ஆஸ்திரேலியாவுக்கு அகதிகளா போறாங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் அந்த தீவுல வச்சிருக்காங்க. இதுல கொடுமை என்னவென்று சொன்னால், அந்த நவுரு தீவுல இருக்கிற அந்த அகதிகள் மத்தியிலே தான் வேலை பார்க்கணும். இங்கிருந்து போறவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கொஞ்சம் ஆகாரம் கொடுப்பாங்க. கொடுமைகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். இதுல ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்னன்னா, 8 இருந்து 10 வயசுக்குள்ள நிறைய பிள்ளைங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க அந்த ஐலண்ட்ல. காரணம் என்னன்னா, அவ்வளவு ஸ்ட்ரெஸ், அவ்வளவு கொடுமைகள். செழிப்பாய் இருந்த இடம், பணத்திற்கு பஞ்சம் இல்லாமல் இருந்த இடம், எல்லாம் இலவசமாய் கிடைத்த இடம். அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, எல்லாம் கிடைக்கிறது என்று சொல்லி சும்மா இருந்தப்ப எல்லாமே பறிபோக ஆரம்பித்தது. எல்லாமே பறிபோக ஆரம்பித்தது. எல்லாம் மாற்றப்பட்டு இன்றைக்கு வறுமையின் உச்சத்தில் இருக்கிறது. ஆஸ்திரேலியா தான் அதை தத்தெடுத்து அதற்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆஸ்திரேலியா தான் அதுக்கு உதவி செய்து கொண்டிருக்கு. ஆஸ்திரேலியாவுக்கு அகதியெல்லாம் போறவங்க தான் இன்றைக்கு நவுரு தீவில் நிறைய பேர் அந்த முகாமில் அடைபட்டு கிடக்கிறார்கள். அந்த மக்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, அங்க இருக்கிற மக்கள் தற்கொலைக்கு போகக்கூடாது, அந்த மக்களை காப்பாற்று ஆண்டவரேன்னு சொல்லி கடந்த வாரம் முழுவதும் ஜெபம் பண்ணியிருக்கேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஏன் சொல்றேன்னா, நாம் இருக்கிற இடம் சொகுசின் இடம் என்று தெரிந்தெடுத்தால் அது நம்மை பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்த்தார். லோத்து தெரிந்தெடுத்த இடம் சொகுசான இடம் தான். ஆனா அவனுடைய வாழ்க்கையில பாவிகள் நிறைந்த இடத்துல அவன் இருந்தான் என்று பார்க்கிறோம். பாவிகள் இருந்த இடத்தில் இருப்பதற்காக கர்த்தர் லோத்தை அந்த இடத்திற்கு கொண்டு போகல. அந்த இடத்தில் லோத்து வாழ்வதற்கும் தேவன் சித்தம் வைக்கவில்லை. சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாவிகளுடைய வழியில நில்லாமலும், பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராமலும், துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அடுத்த வசனம் சொல்லுகிறது 1ஆம் சங்கீதத்துல, அவன் எப்படியெல்லாம் இருப்பானா? அவன் எங்க நடப்பட்டிருக்கானா?
நீயா போய் நீர்க்காலில் உக்காந்துக்காத, கர்த்தர் உன்னை கொண்டு போய் நட்டு வைக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? நீ அமைதியா இருந்தா, நீ ஜெபம் பண்ணா, நீ காத்திருந்தா, நீ தேவ சமூகத்தில் இருந்தா, உன்னை கொண்டு போய் செழிப்பான இடத்துல கர்த்தர் நட்டு வைப்பாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருப்பான். என்ன அழகு இது! யார் நட்டு வச்சா? யாருப்பா உனக்கு இத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்தா? உனக்கு யாருப்பா இத்தனை மேன்மையை கொடுத்தா? நான் ஆராதிக்கிற கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீர்க்கால்களின் ஓரமாய் செழிப்பான இடத்திலே கர்த்தர் உன்னை நட்டு வைத்து என்னவா? தன் காலத்தில் தன் கனியை தந்து. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? என்னங்க அது? தன் காலத்தில் தன் கனியை தந்து. காலம் தப்பி வர்ற கனி நல்லா இருக்காது, அப்படித்தானே? மே மாசம் முடிஞ்ச பிறகு, நாளெல்லாம் போன பிறகு, மரத்தெல்லாம் உழுக்கின பிறகு அங்கிட்ட அங்கிட்டு 2-3 மாங்காய் தூங்கும், பார்த்துருப்பீங்க. அது என்னது? தன் காலத்துல தன் கனியை கொடுக்காத ஒரு காரியம். காலத்திற்கேற்ற கனிகளை கொடாத மரம், காலத்திற்கேற்ற கனிகளை அது வெளிப்படுத்தல. காலம் தப்பி வந்துடுச்சு, அதனால பழுக்கவும் செய்யாது, காய்க்கவும் செய்யாது, ஒரு மாதிரி சூம்பி போய் கருப்படிச்சு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு காத்தடிச்சோம்னா பொத்து கொடுத்து. ஏன்? அது தன் காலத்துல வெளிப்படல. வேதம் சொல்கிறது தன் காலத்தில் தன் கனியை தந்து. கர்த்தர் உன்னை வைத்திருக்கிற இந்த காலகட்டத்தில் ஆண்டவருக்காக நீ கனி கொடுக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நீ கனி கொடுக்க வேண்டும். வேதம் சொல்கிறது கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியில போடப்படுமா. நீ நான் அக்னிக்கு போயிடக்கூடாது. நீ நான் எங்க போயிடக்கூடாது? அக்னிக்கு போயிடக்கூடாது. நீ நான் கனி கொடுத்து செழிப்பா தேவ சமூகத்தில் இருக்கணும். அதற்காக தான் கர்த்தர் உன்னை செழிப்பான இடத்துல நட்டு வச்சிருக்கா. செழிப்பான இடத்துல சொகுசா இருக்கிறதுக்கா இல்ல, உன் காலத்துல உன் கனியை கொடுப்பதற்காக தான் நீர்க்கால்களின் ஓரமா நடப்பட்டிருக்காய். அன்பு தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் உன்னை அழகா நட்டு வச்சிருக்கிறார். உன் காலத்துல உன் கனியை கொடு. தேவனுக்காக கனி கொடு. தேவனுக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணு. ஆவியின் கனிகளை கொடு. தேவனுக்காக கனி கொடுக்கிற மரத்தை போல இரு. காய்ச்ச மரத்துக்கு தான் கல்லடி கிடைக்கும். நீ காய்ச்சிருந்தீங்கன்னா உனக்கு கல்லடி விடும், சொல்லடி விடும், பாடு வரும், உபத்திரம் வரும். ஆனாலும் நீ கர்த்தருக்காக உன் காலத்தில் உன் கனியை தருவதற்கு ஆயத்தப்படும். தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. இலை உதிராதிருக்கிற மரம் அப்படின்னா என்னமா? உன்னை செழிப்பாவே கர்த்தர் வச்சிருப்பான். நீயா போய் சிக்கல்ல மாட்டிக்காத. உன்னை செழிப்பா வைக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கு. மற்ற மரம் எல்லாம் பட்டு போயிருப்பியா? உன் மரம் இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருக்கும். அல்லேலூயா. உன்னை சுத்தி எல்லாம் பட்டினி கிடப்பான், கர்த்தர் உன்னை போஷிப்பார். உன்னை சுத்தி எல்லாம் கடகாரனா இருப்பான், கர்த்தர் உன்னை பணக்காரன் வச்சிருப்பார். உன்னை சுத்தி வறுமையா இருக்கும், கர்த்தர் உன்னை செழிப்பா வச்சிருப்பார். காரணம் என்ன தெரியுமா? நீ இலை உதிராக இருக்கிற மரம். இலை உதிராக இருக்கிற மரத்தை போல இருப்பான். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறதா அழகு வார்த்தை என்னவா? அவன் செய்யறது எல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ செய்வதெல்லாம் வாய்க்கணுமா? நீ செய்யறதெல்லாம் ஆசீர்வாதமா வரணுமா? இந்த காரியம் எல்லாம் இருந்துச்சுன்னா, நீ காலையில் ஓரமா நடப்பட்டிருந்தா, உன் காலத்தில் உன் கனியை தந்தா, இலை உதிராக இருக்கிற மரத்தை போல நீ இருந்தீனா, நீ செய்யறது எல்லாத்தையும் கர்த்தர் வாய்க்கப்படுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. வாய்க்கப்படுவார் ஆண்டவர். நீ சுயமா போய் செய்கிறாத, எங்கே சுயமா போய் மாட்டிக்காத. கர்த்தர் உன்னை நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருக்கிற காலத்தை கொண்டு வந்து கொடுப்பார். அல்லேலூயா. உன் காலத்தில் உன் கனியை கொடுக்கிற அளவுக்கு உனக்கு உரத்தை போட்டு ஆசீர்வாதத்தை கொடுத்து செழிப்பை கொடுத்து உன்னை வளரச் செய்வார். மாத்திரமல்ல, நீ கனி கொடுக்கிறது மாத்திரமல்ல, இலை உதிராக இருக்கிற செழிப்பின் வாழ்க்கையை, ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு கொடுப்பார்.